நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்றால், உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன் என்று ஒரு வார்த்தையை கடவுள் கொடுக்கிறார். உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. அப்படி சொல்லுங்க. உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன் அப்படின்னு அர்த்தம்னா, வெண்கலம் வெண்கலம் தெரியும். ஆதி காலத்துல மனுஷன் உபயோகப்படுத்தின முக்கியமான பொருள் வெண்கலம் தான். அப்போ இரும்பு அப்பதான் வந்துச்சு. வெண்கலம் மிகவும் உறுதியானது, பலம் உள்ளது. உன்னை வெண்கலத்தை போல நான் மாத்த போறேன். வெண்கல அலங்கம் என்றால் மதில். அலங்கம் என்றால் என்ன? மதில், சுவர், அலங்கம். கடவுள் இந்த வருஷ கடைசியில் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்னவென்றால், நான் உன்னை வெண்கல மதில போல உன்னை மாத்த போறேன். நம்புறீங்களா? சொல்லுங்க. அவங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க. நம்ம நினைக்கிறது, நம்ம சொல்றது ஒருவேளை நடக்காம போகலாம். ஆனால் தேவன் சொல்வது ஒருபோதும் தடைபடாது. செய்து காண்பிப்பார், நடக்கும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நீ சகலத்தில் செய்ய வல்லவர். இன்னைக்கு வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாமே தாறுமாறா இருக்கலாம். எல்லாம் உடைஞ்சு போய் எல்லாம் ஒரு விதமாய் கெட்டு போய் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நான் உன்னை வெண்கல மதிலா மாத்த போறேன். ஸ்தோத்திரம். வெண்கலம் ஒருபோதும் உடையாது, உறுதியானது. ஒரு உறுதியான ஒரு மதிலாய் உன்னை நான் நிறுத்த போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உறுதியாய் நிற்க போறீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா கத்த நிறுத்த போகிறார் உங்களை. ஸ்தோத்திரம். ஒரு மதில போல. மதில் எங்கேயாவது வணங்குமா? மதில் எங்கேயாவது வணங்குமா? பாருங்க, மதில் வணங்குமா? எங்கேயாவது வேண்டாமா? எப்படி நிற்காது? அப்படி நிற்கும். ஸ்தோத்திரம். ஒரு நாட்களிலே கர்த்தர் இயேசப்பா உன்னை வணங்காத, உடையாத, நிமிர்ந்து நிற்கிறது மதிலை போல் நிறுத்துவாராக. கையை தட்டு, கரங்களை தட்டு. நீ ஒரு மதிலை போல நிற்க போகிறார். மதிலை போல கர்த்தரை நிறுத்த போகிறார். ஸ்தோத்திரம். கலங்காத. சூழ்நிலை அப்படியே மாறிடும். தலைக்கிற மாற்றினார் கடவுள், சும்மா கிடையாது. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால 2026 வருஷம் என் சூழ்நிலை நான் தலைக்கிற மாற போகுது. கையை தட்டு, கரங்களை தட்டு. 2026 என் வாழ்க்கையின் நிலவரங்கள் எல்லாம் அப்படியே ஆண்டவர் தலைக்கீழாக மாற்ற போகிறார். புரட்டி போடுவாராக. புரட்டி போடும் தேவன். எல்லாரும் சொல்லுங்க. புரட்டி போடும் தேவன். புரட்டி போடுவார். ஸ்தோத்திரம். உன் நிந்தையை புரட்டி போடுவார். உன் அழுகை வாழ்க்கையை புரட்டி போடுவார். உன் கலக்கத்தை புரட்டி போடுவார். உன் வேதனையை புரட்டி போடுவார். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். கவனிங்க, கவனிங்க. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சுன்னா, புரட்டி போட்டு ஆரம்பிச்சார். ஆமென் சொல்லுங்க. 3 நாள் சமாதிக்குள்ள இருக்காருங்க. 3 நாள் கல்லறைக்குள்ள இருக்காரு. வெளியே வரமா எவன் நடக்குது? புரட்டி போட்டு தான் வெளியே வரும். எதை புரட்டி போட்டாரு? அல்லேலூயா. புரட்டி போடுகிற இயேசு. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு வெளியே வரும்போது புரட்டி போட்டு தான் வராரு. நான் புரட்டி போடுகிற தேவன். நான் என்னை நம்பி இருக்கிற என் பிள்ளைகளை வாழ்க்கையில் வருகிற சகல கல்லையும் நான் புரட்டி போடுகிற கடவுள் என்பதை உலகத்துக்கு காண்பித்தார். கையை தட்டு. இயேசுவின் நாமத்தினால இந்த உலகத்தில் புரட்டி போடுகிற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. சூழ்நிலையை புரட்டுவார், வேதனையை புரட்டுவார். பயப்படாத. ஸ்தோத்திரம். 3 நாள் உள்ள வச்சவன அவர் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைச்சா, இல்லப்பா, ஒரு புரட்டி போடுற ஒரு பாயுது. இவர் அடைக்கப்பட்டவர் அல்ல, புரட்டி போடுகிறவர். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உன் வாழ்க்கை ஒருவேளை ஒரு இடத்துல அடைக்கப்பட்டிருக்கலாம். வெளியே வர முடியுமா? என்னால என் குடும்பம் இப்படி இருக்குதே என்று நீ அடைக்கப்பட்டிருக்கலாம். அடைக்கப்பட்டு வைப்பதல்ல இயேசுவின் வாழ்க்கை. இயேசுவின் வல்லமை புரட்டி போடுவதால் இயேசுவின் வல்லமை. ஸ்தோத்திரம்.
எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் புரட்டி போடுவார். கவலைப்படாதீங்க. வெண்கல மதிலாய் அவனை மாற்ற போகிறேன். ஸ்தோத்திரம். இனி ஒருவேளை நம்மளாம் நம்ம வாழ்க்கை ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கலாம். அப்படியே வாழ்ந்து போய் மதிப்பே இல்லாம, பிளாஸ்டிக் மதிப்பே கிடையாது, மதிப்பே இல்லாம யாருமே மதிக்க மாட்டாங்க, யாரும் என்னாலும் கேட்க மாட்டாங்க, ஒரு மரியாதை கிடையாது எனக்கு நினைக்கிறியா? நீ தான் வெண்கலமா மாற போற. பிளாஸ்டிக் நீ தான் வெண்கலமா மாற போற. மரியாதையில பிளாஸ்டிக் மேல தூக்கி அடிக்கிறாங்க. உன்ன மரியாதையில பிளாஸ்டிக் மேல உன்ன தூக்கி மூலையில போடுறாங்களா? மதிப்பில்லாமல் நடத்துகிறார்களா? உன் வாழ்க்கை ஆண்டவர் புரட்ட போகிறார். வெண்கலமாய் மாற போகிறார். வெண்கலமாய் மாற போகிறார். எப்பவா தூக்கி போடலாம் அவனாம் உடனே முடிக்க போறான். ஐயோ, எவனா உன்னை அலட்சியப்படுத்தினானோ அவனாம் ஓடி வந்து உன்கிட்ட நிக்க போகிறான். ஆமென். ஐயோ, இது வெண்கலமாச்சே, நான் பிளாஸ்டிக் நினைச்சேன். ஐயோ, இது வெண்கலமாச்சே, நான் உதவாதன் என்று நினைத்தேன். யாருன்னு கர்த்தர் நடக்கிறார் பாருங்க. ஆமென். இது தேவ வார்த்தை. நீ யார் என்பதை கர்த்தர் நியமிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கடவுள் யாருக்கு கொடுத்தார் என்றால், யாருக்கு சொன்னார் என்றால், எரேமியாவுக்கு சொல்லுகிறார். எரேமியாவுக்கு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நான் உன்னை வெண்கல மதிலாய் வைத்தேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் இந்த வார்த்தையின்படி வெண்கல மதிலாய் உங்களை சீக்கிரமாய் மாற்றுவதால் நீங்க மாற போறீங்க. ஸ்தோத்திரம். சரி, கவனிங்க. என்ன சொல்றாரு தெரியுமா கடவுள்? நான் உன்னை இந்த ஜனங்களுக்கு எதிரே உன்னை வெண்கல மதிலாய் வைப்பேன். சூப்பர் வார்த்தைங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம், அந்த ஒரு வசனம் படிச்சு நம்ம டக்குன்னு போயிடுவோம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். போதும். உன்னை எங்க பண்ண போறாரு கடவுள்? கவனிங்க, பாருங்க. ஆண்டவர் வாக்கு சொல்றாரு, உன்னை இந்த ஜனங்களுக்கு எதிரே அரணான வெண்கல மதிலாய் எங்க வைக்க போறாராம் மதிலா? உன்னை எனக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு போறேன். எங்க வைக்க போறாராம் மதிலா? உன்னை ஆமா, சீக்கிரம் முடிக்க போறேன். எங்க உன்னை மதிலா வைக்க போறாராம்? இந்த ஜனத்துக்கு எதிரே, இந்த ஜனத்துக்கு எதிரே. ஏதோ ஒரு ஜனங்களை முன்னாடி கர்த்தர் உங்களை நிறுத்த போறாங்க. ஏதோ ஒரு ஜனங்களுக்கு முன்னாடி கடவுள் உன்னை ஒரு மதில போல நிறுத்த போறார். பாருங்க, ஏதோ ஒரு ஜனங்க மூஞ்சில கறி பூசி போறார் கடவுள். உனக்கு உன் மேல பாசம், என்ன கவனிங்க, உன் மேல கடவுளுக்கு பாசம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஜனங்கள் மேல கடவுளுக்கு கோபம். யார் அந்த ஜனங்க சொல்றாங்க? உன் மேல கடவுளுக்கு பாசம். அதனால உன்னை என்ன பண்ண போறானா? இருப்பா அவங்க முன்னாடியே உன்னை நிறுத்த பாருப்பா, அவங்க முன்னாடியே உன்னை மதுரை போல நிறுத்த பாருப்பா அப்படின்னு ஆண்டவர் பேசுறேன். அவங்க முன்னாடியே நான் வெண்கல மதுரை போல நிறுத்த போறேன் பாருப்பா. வரும் நாட்களிலே ஏதோ ஒரு ஜனங்களுக்கு முன்பா, ஏதோ ஒரு நபருக்கு முன்பா, ஏதோ ஒரு ஆளுக்கு முன்னாடி, ஏதோ ஒரு ஃபேமிலிக்கு முன்னாடி, ஏதோ ஒரு கூட்ட ஜனங்களுக்கு முன்னாடி, ஏதோ ஒரு சத்துருக்கு முன்னாடி உன்னை கர்த்தர் உயர்த்தி நிறுத்தி காட்ட போகிறார். அப்படியே பழிக்கட்டும். கையினால கடவுளே அப்படியே பழிக்கட்டும். வாழ்க்கையில ஏதோ ஒரு ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை கர்த்தர் நிறுத்த போறாரு. யாருக்கு உங்களுக்கு தெரியும்? யாருக்கு முன்னாடியே உன்னை கர்த்தர் உயர்த்த போறாரு. யாரோ ஒரு ஆளுக்கு முன்னாடி கர்த்தர் உயர்த்த போறாரு. யாரோ ஒரு ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போறாரு. யாரோ ஒரு குடும்பத்துக்கு முன்னாடி உன்னை கர்த்தர் பிளஸ் பண்ண போறாரு. யாரோ ஒரு ஜனத்துக்கு முன்னாடி உன்னை கடவுள் மேன்மைப்படுத்த போறாரு. கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹalleluya. இப்போ யார் அந்த ஜனங்க நான் சொல்ல போறேன் பாருங்க. யார் அவங்க தெரியுமா? 5 கூட்டத்தார்.
அஞ்சு விதமான ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை வெண்கலம் போல கடவுள் நிறுத்த போறார். யார் அந்த 5 கூட்டத்தார்? எல்லாமே அதிகாரத்தில் இருக்குது. எல்லாமே அந்த அதிகாரத்தில் இருக்கிறது. நம்பர் 1, யார் அந்த ஜனங்கள்? எந்த ஜனங்களுக்கு முன்பாய் எரேமியாவை வெண்கலம் போல நிறுத்த போறாரு? எந்த ஜனங்களுக்கு முன்னாடி கடவுள் உன்னை வெண்கலமா நிறுத்த போறாரு? 5 கூட்டம். நம்பர் 1 யார் தெரியுமா? கேள்வி கேட்கிறோம். யார் அவர்கள்? 2ஆம் வசனத்தில் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்க படிச்சு பாருங்க. முதல் ஜனம் யாருக்கு முன்னாடி உன்னை வெண்கலமா நிறுத்த போறாரு தெரியுமா? யாருக்கு முன்னாடி உன்னை தலை வணங்காமல் உன்னை ஒரு வெண்கலம் போல ஒரு ஸ்திரமான ஒரு மதில போல யாருக்கு முன்னாடி நிறுத்த போறாரு தெரியுமா? கேள்வி கேட்கிறவனுக்கு முன்பாய் உன்னை நிறுத்த போறாரு. யாருக்கு முன்னாடி? சொல்லுங்க. கேள்வி கேட்க கொஞ்சம் பேர் கேள்வினா என்ன ஆச்சு? அது என்ன ஆச்சு உன் பொண்ணுக்கு? தேவையான நமக்கு கடவுளுக்கு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு என்ன நடக்குமா? கேள்வி கேட்டுதான். கேள்வி கேட்டு கேட்டு உன்னை வெட்கப்படுத்தணும். கேள்வி கேட்டு 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 உன் மனசை வேதனைப்படுத்தணும். கேள்வி கேட்டு 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 உன் மனதை உடைய செய்ய வேண்டும். என்ன ஆச்சு? அது அவ்வளவுதானா? என்ன ஆச்சு? அந்த காரியம் என்ன ஆச்சு? உன் வேலை என்ன ஆச்சு? உனக்கு இது ஆச்சு, என்ன ஆச்சு? பாருங்க, அந்த ஆள் உன்னை பார்த்து கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு உன் மனதை நோகடிக்கிறவனுக்கு முன்னாடி நீ எப்படி நிக்க போற? எத்தனை கேள்விகள் நம்ம ஏதாவது சொல்லிட்டு அப்படி போயிடலாம் பார்த்தா அப்புறம் அவ்வளவுதானா? என்னாச்சா? கேள்வி 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 எதுக்கு? எதுக்கு? நாங்க அவமானம் பண்ணணும், நாங்க வேதனை பண்ணணும். தேவனுடைய வார்த்தை உரைக்கு அந்த ஆள் உங்களுக்கு தெரியும். உன் வாழ்க்கையில கேள்வி மேல கேள்வி கேட்டு உன் மனதை வேதனைப்படுத்துவதற்கு முன்பாக கர்த்தர் உன்னை வெண்கலமாக நிறுத்த போகிறார். இரண்டாவது, யார் அந்த ஜனம் என்றால் துன்பப்படுத்துகிற ஜனம். 15ஆம் வசனம். யார் அந்த ஜனம்? துன்பப்படுத்தும் ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை கடவுள் வெண்கலமாக நிறுத்த போகிறார். துன்பப்படுத்துறது துன்பப்படுத்துறது என்ன? வேதனை. வேதனைப்படுத்துறது. தேவையில்லாத சொல்லி பொய் சொல்லி குடும்பத்துக்கு விரோதமா பேசி, வீட்டுக்கு விரோதமா பேசி, தேவையில்லாத பேசி துன்பப்படுத்துகிறார்கள். சில ஆளுங்க மேல உங்களுக்கு பயங்கர வேதனை இருக்குது. இப்படி பண்றாங்களே, இப்படி சொல்றாங்களே, இப்படி பண்றாங்களே, அவனுக்கு என்ன பாவம் பண்ண, நான் ஒண்ணும் கெடுதல் பண்ணலையே, எனக்கு அப்படி பண்றாங்க அவங்க என்று சிலரை குறித்து உங்களுக்கு ஒரு வேதனை இருக்கும். அந்த துன்பப்படுத்துற அந்த நபருக்கு முன்பாய் கர்த்தர் உன்னை வெண்கலமாய் நிறுத்த போகிறார். நிச்சயமான வெண்கலமாய் நிற்க போகிறார். அப்படியே நீ வேதனைப்படுத்த ஒரு சந்தோஷம், நீ அப்படியே மனமடைஞ்சு அழுதுதான் உங்களுக்கு சந்தோஷம். துன்பப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாய் நான் உன்னை வெண்கலமாக நிறுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, இறைவன் சொல்றார், இந்த ஜனங்களுக்கு முன்பாய் நான் வெண்கலமாக நிறுத்துவேன். ஸ்தோத்திரம். எவ்வளவு காலம் இவங்க உங்களை துன்பப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு காலம் உங்களை அவங்க வேதனைப்படுத்திருப்பாங்க, எவ்வளவு காலம் உங்களை மன உடைச்சலை உண்டாக்கி கொண்டிருப்பாங்க. கடவுள் பார்த்து கொண்டிருப்பாரா? இல்லை. காலங்கள் அப்படியே போயிடுமா? இல்ல. எப்படியோ போயிடும். உனக்கு ஒரு காலம் வந்தா உனக்கு ஒரு காலம் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன வேதனைப்படுத்து உனக்கு ஒரு காலம் வந்தா உனக்கு முன்னாடி தெய்வம் அனுப்பி ஒரு காலம் வராது. கையை தட்டு, உனக்கும் ஒரு காலம் வரும். பேசி கொண்டிருக்கிறார். உனக்கும் ஒரு காலம் வரும். உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை பார்த்து கேள்வி கேட்டு உன்னை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம்.
உனக்கும் ஒரு காலம் சீக்கிரத்தில் வருது என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி இருக்க போறார்? வெண்கலமாய் நிற்க போகிறார். நான் உன்னை நிறுத்த போறேன்ப்பா. நான் உன்னை நிறுத்த போகிறேன். வெண்கலத்தை போல் நிறுத்த போகிறேன். கிட்ட போக முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மூன்றாவது யார் அந்த ஜனம்? மூன்றாவது யார் என்றால் பரியாசம் செய்கிற ஜனம். எந்த வசனம்? 17ஆம் வசனம். பரியாசம் செய்கிற ஜனம். ஸ்தோத்திரம். பரியாசம் பண்ற ஜனங்களுக்கு முன்னாடி கடவுள் உங்களை வெண்கலமாய் நிறுத்த போறாராம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேருக்கு நம்ம குடும்பங்களை பார்த்து பரியாசம் பண்றதுதான் அவங்க வாழ்க்கையே. அவங்களுக்கு டைம் பாஸ். நீ தான் டைம் பாஸ். உன் ஃபேமிலி தான் அவங்களுக்கு டைம் பாஸ். ஸ்தோத்திரம். கடவுள் இதெல்லாம் மாற்றப்படுறார் பாருங்க. ஸ்தோத்திரம். பரியாசம் செய்கிறவர்களுக்கு முன்பாக உள்ள வெண்கலமாக எடுத்து போகிறார் ஆண்டவர். இவ்வளவு காலம் பரியாசம் பண்ணுவாங்க. ஒரே கேலி தான். உங்க வீட்டுல நடக்கிற விஷயம் அவங்களுக்கு ஒரே கேலி தான். உங்க வீட்டுல நடக்கிற விஷயம் அவங்களுக்கு ஒரே பரியாசம் தான். நீ படுற கஷ்டம் அவங்களுக்கு பரியாசம் தான். நீ இடுற கண்ணீர் அவங்களுக்கு பரியாசம் தான். நீ ஒவ்வொரு நாளும் நீ வேதனைப்படுற பாரு, அதெல்லாம் அவங்களுக்கு பரியாசம் தான். ஒரே சிரிப்பு ஜோக்கு சந்தோஷம் அவங்களுக்கு. ஆமென். காலங்கள் அப்படியே போகாது. நீ தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் கொண்டு உட்கார வைக்கிறாரு. போதனையும் சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு? வாழ்நாளெல்லாம் உங்களை பார்த்து பரியாசம் பண்றதுக்கு. வாழ்நாளெல்லாம் நீ பரியாசப்பட்டு வேதனைப்படுவதற்கா? ஸ்தோத்திரம். இவர்களெல்லாம் அவர்களுக்கு முன்பாய் உன்னை கட்டி உயர்த்தி நிற்க வைப்பதற்கு. ஸ்தோத்திரம். நீ ஒவ்வொரு நீங்க விடுற ஒவ்வொரு கண்ணீரும் உங்களை உயரத்தில் கட்டி எழுப்பும். உங்களுடைய ஒவ்வொரு ஜெபமும் உங்களை உயரத்தில் கட்டி எழுப்பும். உங்களுடைய விசுவாசங்கள் உங்களை உயரத்தில் கட்டி எழுப்பும். ஆமென். பரியாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு எதிரே நான் உன்னை வெண்கலம் மதிலை போல நிறுத்துவேன். இறைவன் சொல்றேன். ஸ்தோத்திரம். எல்லாம் மாறப்போதுங்க. எல்லாம் மாறப்போதுங்க. எல்லாருடைய வாய்கள் அடைக்கப்பட போகிறது பாருங்க. தேவ வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. நான்காவது எந்த யார் ஜனம்? யார் இந்த ஜனம்? நான்காவது பார்க்கும்போது இவர்கள் யுத்தம் செய்கிறவர்கள். யார் இவர்கள்? 20ஆம் வசனம். இவர்கள் யுத்தம் செய்கிறவர்கள். டக்குனு கவனிங்க, முடிச்சிருங்க. இந்த ஜனம் யாருங்க சொல்லுங்க? யுத்தம் செய்கிறவர்கள். யுத்தம் செய்யறா என்ன? சண்டை போடுற. யுத்தம் செய்யறா எப்ப பார்த்தாலும் ஃபைட் தான். எப்ப பார்த்தாலும் சண்டை. நிம்மதியான விடுறதே கிடையாது. நிம்மதியாய் விடுவதே கிடையாது. யுத்தம் யுத்தம் யுத்தம். சண்டை சண்டை சண்டை. வீணா சண்டை வைக்கிறாங்களா அவங்க? வீணா சண்டை. சமாதானமா நிம்மதியா கொஞ்ச நாள் இருக்கிறது விட மாட்டாங்க. யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் என்ன, நான் எப்படி உங்களை ஜெயிக்க போறேன், இந்த ஜனங்களை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு சத்தம் வருகிறது. உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு முன்பால் நான் உன்னை வெண்கல மதிலாய் நிறுத்துவேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜ்யம் மாற்றுவார். ஐந்தாவது காரியம், யார் ஜனங்கள்? பொல்லாத ஜனங்கள். 21ஆம் வசனம். என்ன ஜனங்க பேரு? பொல்லாத ஜனங்கள். பொல்லாத ஜனங்கள். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தை ஒரு முறை. எல்லாரும் சொல்லுங்க. பொல்லாத ஜனங்கள். யாருக்கு தான் பிடிக்கிறது கிடையாது. நல்லா சாப்பிட்டா பிடிக்கிறது கிடையாது. சிரிச்சா பிடிக்கிறது கிடையாது. நிம்மதியா இருந்தா பிடிக்கிறது கிடையாது. நான் என் பிள்ளைங்க நல்லா இருந்தா பிடிக்கிறது கிடையாது.
அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பேர் நான் பைபிள் சொல்லுது பொல்லாத ஜனங்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். நீ பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பொல்லாதவர்களுக்கு முன்பாய் இன்றைக்கு உன் வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் யுத்தம் தான், ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான், ஒவ்வொரு நாளும் மனுக்கன் தான், ஒவ்வொரு நாளும் போராம வார்த்தை தான், ஒவ்வொரு நாளும் கீழே தமிழம் கெடுக்கணும் என்ற ஜனங்கள் சுத்தி 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 இருக்கிறார்கள். எவ்வளவு காலம் ஆண்டவரே, எவ்வளவு காலம் ஆண்டவரே. 2025 முடியும் போது எனக்கு ஒரு மாற்றம் வராதா? எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா? பொல்லாத ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை வெண்கல மதிலாக நிறுத்துவேன், வெண்கல மதிலாக உன்னை மாற்றுவேன். சொல்லுங்க ஸ்தோத்திரம். அப்படியே படிக்கிறேன். ஒரு அழகிய சொல்லுங்களா? அப்படியே படிக்கணும். இயேசுவின் நாமத்தினால் உன்னை வெண்கல மதிலாய் மாற்றுவேன். இந்த ஜனங்களுக்கு முன்னால், இந்த ஜனங்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம். எந்த ஜனங்கள் உன்னை சுற்றி இருக்கிறது? உன்னை கோபப்படுத்துகிறவர்கள், கேள்வி கேட்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள், உன்னை சுற்றி இருக்கிற பொல்லாத ஜனங்கள், இவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் நிச்சயமா உன்னை வெண்கல மதிலாக நிறுத்த போகிறார். ஒரு வேல்யூ உள்ள ஒரு மனுஷன் அவனை மாற்ற போறார். சரி, அடுத்த பகுதி நான் போறேன். ஏன் எரேமியாவை வெண்கல மதிலாய் மாற்றினார்? இரண்டாவது கேள்வி. ஏன் எரேமியா அப்படின்னா, எரேமியாக்கு அந்த வார்த்தை ஏன் கடவுள் சொல்றாரு? அப்படி அவன்கிட்ட என்ன இருந்தது? அதான் சொல்ல ஒரு 6 விஷயம் அவனுக்குள்ள இருக்குது. அதை பார்த்தாரு இவனை விடக்கூடாது, இவன் எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு வெண்கல மதிலுக்குள் இவனை நிறுத்தணும் என்று கடவுள் தீர்மானம் எடுக்கிறார். ஏன் எரேமியாவை வெண்கல மதிலாக்குவேன் என்று கடவுள் சொன்னார்? அன்றைக்கு வேதத்தில் ஒரு எரேமியா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் யாவரும் எரேமியாக்கள். தேவனுடைய ஆவி, தேவனுடைய கிருபை உங்கள் மீது இருப்பதாக. கரங்களை மேல உயர்த்தி, கரங்களை மேல உயர்த்தி என்ன சொல்லுங்க? ஆமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஒரு எரேமியாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் என் தேவனுக்கு முன்பாக தேவ ஆவியை பெற்ற எரேமியாக்கள் நாங்கள். வெண்கல மதிலாய் நிறுத்துங்கப்பா. ஆமென். பாருங்க, இந்த எரேமியாக்குள்ள கூட ஒரு 6 காரியம் அவனுக்கு நல்ல காரியம் இருந்துச்சுங்க. கடவுள் பார்த்தாரு, அவனை வெண்கல மதிலாய் நிறுத்தி அந்த ஜனங்களுக்கு முன்பாக இவனை உயர்த்தினார். அந்த ஜனங்களை வெட்கமடை செய்தார். ஏன் எரேமியாவுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார்? 6 விஷயங்கள் எல்லாம் அதே அதிகாரத்தில் நான் வசனம் சொல்லிட்டே போற. வீட்டுல எழுதி வச்சு வீட்டுல படி. ஏன் எரேமியாவுக்கு இந்த வார்த்தை சொன்னார்? எரேமியாவில் காணப்பட்ட காரியங்கள் என்ன? நம்பர் 1, முதலாவது காரியம், ஏன் எரேமியாவை வெண்கல மதிலாய் கடவுள் மாற்றினார் என்றால், அவன் இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், முதல் காரியம் என்ன தெரியுமா? அவன் ஜெபிக்கிறவன். சொல்லுங்க, எத்தனை சொல்லுங்க? 15, 18 வசனம் வீட்டுல படிக்க. 15ஆம் வசனமும் 18ஆம் வசனமும் எரேமியா ஜெபிக்கிறான். அந்த ஜனங்கள் மேல இருக்கிற கோபத்தை என் மேல காட்டாதப்பா. அவங்க தான் உங்களுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க, அவங்க தான் உனக்கு விரோதமா செய்யறாங்க, என் மேல அந்த கோபத்தை மேல காட்டாதீங்கப்பா என்று எரேமியா ஜெபிக்கிறான். ஜெபம் உன்னை வெண்கல மதிலாய் மாற்றும். ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டார். நான் முன்பாய் சொன்னது போல மதில் எப்பொழுதும் வணங்காது, மதில் எப்பொழுதும் தாழ்ந்து போகாது. எந்த சூழ்நிலையும் மதில் நிமிர்ந்துதான் நிற்கும். அதான் நீ. ஜபம், ஜபம், ஜபம். தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் வெண்கலத்திற்கு அழைக்க வைப்பார். நான் சொல்றேன், என்ன பாருங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 நபர்கள் சொன்ன பாருங்க, கேள்வி கேட்கிறவர்கள், பரியாசம் பண்றவங்க, இப்பெல்லாம் சுத்தி இருக்கிறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு சமமாய் ஒருபோதும் போகக்கூடாது. கேள்வி கேட்கறா, நீயும் கேள்வி கேட்க போறது. பரியாசம் பண்ணா நீயும் பரியாசம் பண்றது போறது. அவன் கொல்லாமதான் நீயும் கொல்லாமதான். நோ, ஒருபோதும் நீங்கள் போகக்கூடாது.
இந்த ஜனங்கள் மத்தியில் நீ இருக்க வேண்டிய விதம் ஜெபிக்கிற மனுஷனா இருக்க. ஜெபம் பண்ணி பாரு, உன் வாழ்க்கையில சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். ஆமென். ஜெபிக்கிறவன் தோல்விக்கிற அடித சரித்திரமே கிடையாது. ஜெபித்தவன் விழுந்து போன சரித்திரமே கிடையாது. ஜெபித்தவன் உயர்ந்தவன் சரித்திரம். கையை தட்டு, கரங்களை தட்டு. ஜெபம் பண்ணுகிறவன் உயர்ந்தவன் சரித்திரம். எரேமியாவை ஏன் ஆண்டவர் வெண்கல மதிலாய் மாற்றினார் என்றால் அவன் ஜெபிக்கிறவன். பிரியமான தேவ பிள்ளையே, சபையே, நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் உன் ஜெபத்தை நீ கட்டி இருக்கிறார். ஒன்னும் யோசிக்காத. அவங்கள பார்க்காத, இவங்களை பார்க்காத, அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, பரிகாசத்தை பார்க்காத, கேள்வி கேட்கிறவங்களை பார்க்காத, உன்னை நிந்திக்கிறவனை பார்க்காத, உன்னை வேதனைப்படுத்துவதை பார்க்காத. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உனக்கு கிடைக்கிற நேரத்தில் தேவனிடத்தில் ஜெபிப்பாயாக. உன்னை சுற்றி இருக்கிற பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே நீ நிமிர்ந்து இருக்க வேண்டுமா? ஜெபம். உன்னை சுற்றி இருக்கிற பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே நீ தைரியமா இருக்க வேண்டுமா? ஜெபம். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீ தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமா? ஜெபம். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது எத்தனை சத்து இருக்குங்க. யூதர்கள் சத்துருக்கள், பரிசேயர் சத்துருக்கள், அந்த ரோம அரசாங்க ராஜாவும் சத்துரு, கடைசியில கூட இருக்க பாண்டு போன பார்த்தா அவன் சத்துருவான். கூட இருந்து சாப்பிட்டவனே என்ன ஆயிட்டான்? சத்துருவா. இத்தனை சத்துருக்களை இயேசு எப்படி ஜெயிச்சான்? 3 வருஷம் இருந்தா 3 வருஷம் ஓடி மாட்டேன். இத்தனை சத்துருக்களை எப்படி ஜெயிக்கிறார்? தாண்டி 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 போயிட்டு ரட்சிப்பை உலகத்தில் ஸ்தாபித்தார். பரலோகத்தை உலகத்தில் ஸ்தாபித்தார். சுத்தி இருக்கிற இத்தனை சத்துருக்களை இயேசு எப்படி ஜெயித்தாரு? ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம். சொல்ல பாருங்க, கூட இருக்கிறவன் சத்துருமாய் மாறுவான். உன்னோட போதனை பண்ணுறவனே சத்துருமாய் மாறுவான். உன் வீட்டாளர்களும் சத்துருமாய் மாறுவார்கள். அதெல்லாம் பார்த்து கலங்கி நிற்காத. எல்லாம் பைபிள் எழுதியிருக்கிறது. ஆச்சரியமா பார்க்காத. ஸ்தோத்திரம். நீ வாழ வேண்டிய ஒரே சூழ்நிலை ஜபத்தின் மத்தியில் நீ வாழ வேண்டும். ஜப நேரம் உங்க இஷ்டம். 5 நிமிஷம் இருக்கா, 10 நிமிஷம் இருக்கா, ஃபேமிலி பிரேயர். தயவு செய்து நான் மறுபடியும் சொல்றேன், குடும்பங்களில் ஜபத்தை வந்து தயவு செய்து விட்டாங்க. சுற்றி 5 விதமான ஜனங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் கர்த்தர் உன்னை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்றால் ஜபம் இருந்தா போதும், கர்த்தர் உயர்த்திடுவார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஜபம் இருந்தா போதும், கர்த்தர் உயர்த்திடுவார். இரண்டாவது காரியம் எரேமியா இடத்தில் என்ன இருந்தது? கடவுள் அவனை வெண்கல மதிலாய் மாற்றுவேன் ஏன் சொன்னாரு? அவன்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? 2வது காரியம் பாருங்க, வேதத்தின் மேல் வாஞ்சை உள்ளவனாய் இருந்தான். 16 வசனம். எதுல வாஞ்சையா இருக்கிறான்? வேத வசனம், பைபிள், வேதத்தின் மீது அவன் எப்படி இருக்கிறான்? வாஞ்சை உள்ளவனாய் இருந்தான். அதனால் கடவுள் பார்த்தாரு, நான் விடமாட்டேன். இதே ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை நான் எப்படி உயர்த்தம் பாரு என்று கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். பாக்குறாரு பாருங்க, என்ன பாருங்க. கடவுள் நம்ம கிட்ட இருந்து பெரிய பெரிய விஷயம் அவங்க எதிர்பார்க்கறது இல்லைங்க. நம்ம மனுஷர்கள் நம்ம வீட்டுல குறைவு கலைகள் உங்கள்கிட்ட ஆண்டவருக்கு தெரியும். ஆனா சில அடிப்படை சில காரியங்களை பார்க்கிறார், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். வேதத்தின் வாஞ்சை, ஸ்தோத்திரம். பைபிள் வசனம், பைபிள் படிக்கிறது, பைபிள் வசனத்து மேல ஒரு வாஞ்சை இன்ட்ரெஸ்ட் காட்டினா போதுமா கடவுளை உயர்த்துவார். சூப்பர். அந்த வசனம் படிங்க, அந்த லைன் படிங்க. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டு, உன் வார்த்தைகளை கிடைத்த உடனே அது என்ன பண்ணானே? சாப்பிட்டேன். கிடைச்ச உடனே சாப்பிட்டேன் அப்படின்னா அர்த்தம். மீனிங் கிடைச்ச உடனே சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன? அங்க என்னத்தை காட்டுது? வார்த்தைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். வாஞ்சியா இருக்கிறார். எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எனக்கு எப்ப கிடைக்கும், எனக்கு பைபிள் வசனம் எப்ப கிடைக்கும், எனக்கு எப்போ நான் சர்ச்சுக்கு போவேன், எப்போ வசனம் கேட்பேன், நான் எப்போ பைபிள் படிக்கணும், எனக்கு ஆண்டவர் எப்ப பேசுவார். வாஞ்சை.
100 வாட்டி பைபிள் படிச்சிட்டேன், 200 வாட்டி பைபிள் படிச்சிட்டேன், அதெல்லாம் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. வேத வசனத்தின் மேல் வாஞ்சை, பைபிள் வசனத்துல ஒரு வாஞ்சை தான். ஸ்தோத்திரம். கடவுள் இது முன்னாடி சொன்னதுதான். ஸ்தோத்திரம். ஜெபம் நாம் கடவுளிடம் பேசுகிறோம், வேத வாசிப்பு கடவுள் நம்ம கூட பேசுகிறோம். இது ரெண்டும் இருந்தாதான் கம்யூனிகேஷன். ஒரு ஆள் கிட்ட நான் பேசுறேன், ஏனோ சொல்லுறாரு, அதாவது எடுப்பார் பசங்க கேட்பாரு, எவ்வளோ சொல்லுறாரு, அவருக்கு நான் கம்யூனிகேட் பண்ண என்ன பண்ணுவோம், நான் பேசினா அவர் கம்யூனிகேட் ஆனா அது கம்யூனிகேஷன். அது நான் பேசுகிறேன், உடனே என்ன சொல்ல பண்ணுவாரு, அவர் பேசுறேன், பேசுறேன், கம்யூனிகேஷன், உரையாடல். அப்ப கடவுளோடு உரையாடுகிறவன் என்ன பண்ணணும், கடவுளோடு உரையாட வேண்டும். என் தேவன் தேவன் செவிடல்ல, அவர் குருடல்ல என்று பைபிள் எழுதுகிறது. கவனிங்க. அப்ப தேவனோடு நீ உரையாட வேண்டும். உன் சூழ்நிலையை கடவுள் சொல்லணும், உன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அப்ப என்ன வேணும், கடவுளோடு உரையாட வேண்டும் என்றால் 2 வழிகள் வேண்டும். ஒன்று ஜெபம், 2 வேத வாசிப்பு. எதுனா ஒண்ணு கட்டானா கூட உனக்கு கடவுள் கனெக்ஷன் கட்டாயம். ஏதாவது ஒண்ணு கட்டுறோம் பாருங்க, ரயில் போனோம்னா எத்தனை தண்டவாளம் இருக்கணும்னா 2 ட்ராக் இருக்கணும், அப்பதான் ரயில் கரெக்டா போவோம். இன்னும் 2 வேஸ்டா சும்மா வெயில காய்ஞ்சது ஒன்று எத்தனை ஒன்னே ஒன்று போதும். கவர்மெண்ட் ரொம்ப நஷ்டமானது. ஒரே ஒரு தண்டவாளம் போதும், எல்லாரும் போய் தண்டவாளத்தில் போகுது. எல்லாரும் கடை என்ன ஆயிடும், எல்லாரும் வாழ்க்கையும் தண்டவாளம் ஆயிடும். ஸ்தோத்திரம். 2 இருக்கணும், அப்பதான் அது கரெக்டா போகும், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். ஜெபம், வேத வாசிப்பு 2 உங்களுக்கு மிக முக்கியம். ஒண்ணு கட்டணா கூட கடவுளோடு இருக்கிற கனெக்ஷன் கட்டணும். ஸ்தோத்திரம். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா, ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் படிங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா, 1 மணி நேரம் பைபிள் படிங்க. டைம் ஏற்ற மாதிரி. ஸ்தோத்திரம். காலையில ஜெபம் பண்ணுங்க, நைட் படுக்க முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் படிங்க. டைம் ஏற்ற மாதிரி பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அப்போ நீ பேசுனதை கடவுள் கேட்டு அதற்கேற்ற பதிலை உங்களுக்கு அவர் பேசுவார். வேதம் படி, வேதம் வாசி. எப்படி எரேமியாவை கடவுள் வெண்கல மதிலா எப்படி மாற்றுறாரு, எப்படி அவனை மதிலா நிறுத்துறாரு அந்த ஜனங்களுக்கு முன்னாடி, பைபிள படிக்கிறான். பைபிள படிங்க. எந்த ஜனங்களும் உங்களை கேள்வி கேட்க விட மாட்டார். ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தை படிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் எல்லாருடைய முகத்திலும் கர்த்தர் உன்னை கொண்டு கருப்பு வைப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3வது காரியம், எரேமியா இடத்துல முன்ன 3வது காரியம் தெரியுமா, அவன் ஏற்கனவே 3வது காரியம், உலக சந்தோஷத்திலிருந்து தன்னை அவன் வேறு பிரித்தவனாய் இருப்பான். 17ஆம் வசனத்தில் உலக சந்தோஷத்துல ரொம்ப நெருங்கி இல்லாம எப்படி இருப்பான், அவன் வேறுபட்டு இருப்பான். இது கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை காரணம். அவங்க முன்னாடி நான் நின்று காட்டணும், அவங்க முன்னாடி நான் வைரப்ப நின்று காட்டணும், அவங்க முன்னாடி கதவை நான் உயர்த்தணும், அவங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிக்கணும் ஆசை இருக்குதுல்ல. எப்படி இருக்கணும், வேறுபட்டு இருக்கிறது. உலக சந்தோஷத்தில் சேர்ந்து இருக்கிற உலக சந்தோஷம் கூத்து குமாரம் சினிமா பாட்டு இதெல்லாம் உலக சந்தோஷம். உலக ஜனங்களோட சந்தோஷத்துல நீ சேர்ந்து இருக்க கூடாது. நீ தேவ பிள்ளைன்னா இந்த அபிமானி வேறுபட்டு இருக்க வேண்டும். பைபிளுக்கு சர்ச்சைக்கு வர வீட்டுல ஜெபம் பண்ற எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்டின் அப்படி எப்படி இருந்து காட்டணும், கேட்டவங்க கூட போய் சேர்ந்துங்கன்னு, துன்மாரம் கூட சேர்ந்துங்கன்னு, பாணி கூட சேர்ந்துங்கன்னு, பரிகாசமான கூட சேர்ந்துங்கன்னு, பொய் பேசுறவன், கெட்ட வார்த்தை பேசுறவன், அநியாயம் பண்றவன் அவனுக்குள்ள சேர்ந்து 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 சேர்ந்துங்கன்னா எப்படி கடவுளை வெண்கல மதில மாத்துவது முடியாது. கடவுளுடைய காரியம் உனக்குள்ள போருமா, அவன் காரியம் உனக்குள்ள போருமா, அவனுடைய காரியங்கள் உனக்குள்ள புகுந்துவிடும். எந்த அளவுக்கு கடவுளுக்காக வேறு பிரிந்து ஆண்டவர் கூட ஆண்டோடைய பிள்ளை தேசப்பக்குள்ள நான் தனி வேறுபட்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை வெண்கல மதிலாய் நிறுத்துவார். வேறு பிரிந்து இருக்க வேண்டும். 4வது காரியம் பாருங்க. 4வது விஷயம், எரேமியாவிடத்துல கடவுள் பார்த்த 4வது விஷயம் தெரியுமா, சூப்பர். இது 4வது அவன் தனித்து உட்காருகிறவன். 17ஆம் வசனத்துல என்ன கொடுத்தாங்க, தனித்து உட்கார்ந்து அவன் தனித்து உட்காருகிறவன்.
அருமையான ஒரு வார்த்தை. இந்த இன்னைக்கு மெசேஜில் எனக்கு பிடிச்ச லைன் சென்டென்ஸ் இது ஒன்று. தனித்து உட்கார்கிறது, அதனால் அவனை இந்த ஜனங்கள், இந்த பொல்லாத ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெந்திரமாக நிறுத்தினான். எப்படி இருக்கிறவன் அவன்? தனித்து உட்கார்கிறவன். தனித்து உட்கார்கிறது நிறைய அர்த்தம் சொல்லலாம். தனித்து உட்கார்வது ஒரு தனிமை ஜெபம். தனித்து உட்கார்வது ஆண்டவரோடு பேசு. எப்படியோ தனியா நீங்க ஆண்டவர்கிட்ட உட்காருறீங்களா? எப்போ பார்க்கலாம் புள்ள குட்டி குடும்பம் சொந்த பந்தம் வேலை வெட்டி, வீட்டுக்கு வந்தா வீடு குச்சிக்கிது, அங்க போனா வேலை குச்சிக்கணும், வெளியே போனா ஜனம் குச்சிக்கலாம், அப்படி போனா சாதம் குச்சிடலாம். எப்போ நீ தனியா வர்றது? சவுலுக்கு வாசனை கவனிக்க. சவுலை ராஜாவாய் மாற்றின தேவன் சாமுவேல் சவுலை பார்த்து நீ சற்றே தனித்து நில் என்று சொன்னார். அப்பதான் ராஜா அபிஷேகம் பண்ணாங்க. தனியாய் உட்கார பழகுங்க. குடும்பம் எல்லாம் தெரியும். சிஸ்டர் சொல்றேன், பிரதர்ஸ் சொல்றேன். ஸ்தோத்திரம். குடும்பங்கள், பிள்ளைகள், வாழ்க்கை எல்லாம் இருக்கு. நான் இல்லை என்று சொல்லவில்லை, எல்லாருக்கும் உண்டு. ஆனாலும் நீ தனித்து உட்கார பழக்கத்தை கற்றுக்கொள். வரமணினா தனியா உட்காரு, கதவு மூடு, தனி ரூம்ல உட்காரு, எதுனா பண்ணு. அப்படியா பாஸ்டர்? தனியா பார்த்து பாஸ்டர் சூப்பர். அப்படி வெங்கிற மதில் ஆகிடுங்க. அப்படியா பாஸ்டர் தனியாக சொன்னார், எல்லாரும் போயிடுங்க, என்ன தலைமை கொடுத்துருங்க, ஒரு பெட்ஷீட் போயிட்டுருங்க, ஏசியை போட்டுருங்க. கடவுள் பாஸ்டர் தனியா சூப்பர்ல. தனியா உட்காரு, பைபிள் திறந்து ஆண்டோட பேசு. சும்மா நான் கற்று நிறைய பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச சீனியர் பாஸ்டர்களை உருவாக்கின தலைவர், பெரிய பெரிய பாஸ்டர்ஸுங்க. அந்தமான்ல இருந்த ஒரு பாஸ்டர் இறந்துட்டாரு, பாஸ்டர் மனோகர், பெரிய பாஸ்டர், டாப் மோஸ்ட் சூப்பர் இங்கிலீஷ் டீச்சர், சூப்பரா. தனியா உள்ள உட்காந்து நைட் நாம அவங்களுக்கு டீ குடிக்கலாம், காப்பி கொடுப்போம். அப்போ சத்தம் கேட்கும், 1 மணி 2 மணி. பேசுறது யாரா உள்ளதான் வெளியே யாரும் பேசுறாங்க. 1 மணிக்கு கண்டு பார்த்தா தனியா உட்காந்து, தனியா உட்காந்து பாருங்க. 1 மணிக்கு அவர் பாட்டு பேசிட்டு என்னத்தை காட்டுது? தேவனோடு உங்களுக்கும் அதை கற்று தருது. தனியா உட்காந்து பதில முடியும், லூசுமே பேசுது. யார்கிட்ட? ஏசாப்பா பேசுது. போன் வச்சுக்காத, தனியா பேசுறேன், போன் கொடுக்குறேன். கடவுளே பாஸ்டர் தனியா சொல்லிட்டாரு, எல்லாம் போயிட்டு போன் கொடுத்துங்க. அழகியா ஒண்ணு இல்ல, பாஸ்டர் தனியா பாஸ்டர் பேசு. ஏஐ வந்துடும் மேல தனியா ஒரு பேய கூப்பிட்டு உள்ள. எரேமியா தனியாய் உட்கார்கிறவன். சூப்பர் வார்த்தை. 2026 வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தை குறிப்பிடுங்க. இந்த நேரத்தில் நான் தனியா தேவன் சமூகத்தில் உட்காருங்க. ரூம்ல உட்காருங்க, ரூம் சேஃப். இல்லைன்னா தனியா ஒரு மாடி கூட உட்காருங்க, பாய் கூட உட்காருங்க, ராமனா உட்காருங்க. அவங்க என்ன பேசுங்க, நீங்க என்ன அதோட பேசுறீங்க? பைபிள் வாசல் கொஞ்ச நேரங்க. உனக்கும் தேவனுக்கும் ஒரு தனி தொடர்பு வேண்டும். உனக்கும் தேவனுக்கு ஒரு தனி ஒரு கனெக்ஷன் வேண்டும். இப்படி ஒரு தனியானி தேவனோடு உட்கார ஒரு அனுபவம் இருக்குமே என்றால் நிச்சயமா சொல்கிறேன், தேவ வார்த்தை ஒருபோதும் கர்த்தரை வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்பாய். அந்த வார்த்தை உன்னை கர்த்தர் கையை தட்டுங்க, காலை தட்டுங்க. நீ தனியானி தேவனோடு உட்காரும் பொழுது தேவ சத்தத்தை நீ கேட்பாய். தேவ சத்தம் உன் காதிலே கேட்கும். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்த காரியம், ஐந்தாவது காரியம் உச்சரிங்க. ஐந்தாவது காரியம் எரேமியாவின் இடத்துல கடவுள் பார்த்த 5வது காரியம் என்ன தெரியுமா? அவன் நிந்தையை சகிக்கிறவனாக இருந்தான். 15ஆம் வசனம். அவன் சொல்லுங்க, நிந்தையை சகிக்கிறவன். யார் சொல்ற வார்த்தையை? அப்படி சொல்லுங்க, வெறும் சகிக்கிறவன். அப்படி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரொம்ப முக்கியம்.
சகிக்கிறவன். அழகா அவனே சொல்றான், சகிக்கிறவனா இருந்தேனே. நிந்தை சிலப்பா எனக்கு கவனிங்க, எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் ஆகணும்னா இருக்கக்கூடாது. நல்லா கத்துக்கணும், எல்லாத்துக்கும் ரியாக்ட் ஆகக்கூடாது. பாலத்துக்கு அடிச்ச உடனே அந்த பால் என்ன ஆகும்? எந்த ஸ்பீட் அந்த ஸ்பீட் அப்படி ஓடியாகும். அப்படிதான் நீங்க நம்ம இருக்கிறோம். அது கெடுதல். எல்லாத்துக்கும் ரியாக்ட் ஆகுது. அப்படியே ஒன்று சொல்லக்கூடாது, ஒன்று பேசக்கூடாது, உடனே ரியாக்ட் ஆகுது. அப்படின்னா அர்த்தம் அவர்கள் எடுத்த சகிக்கிற தன்மை இல்லை. எப்படி கடவுளை நிறுத்துவாரு? இயேசுவின் முகத்தில் துப்பினார்கள். தெரியுமா? இயேசு முகத்துல துப்பினார்கள். நான் யார் தெரியுமா? என் மூன்ற துப்புற உன்னை ஏற்றி சாம்பலாக்கி அப்படியே சொன்னார் இயேசு. கன்னத்தில் அறைந்தார். முதல்ல அமைச்சு பராநாச்சார மோட்சம் யாரு? வேலைக்காரர்கள் அங்க இருக்கிறவங்க. கோல் எடுத்து தலைமை நடிக்கிறாங்க. காடி துப்புறாங்க முகத்துல. என்ன செய்தார் இயேசு? சொல்லுங்க, சகித்தார். நான் கவனிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், நான் மறுபடியும் சொல்றேன், அந்த வருஷத்தின் வார்த்தை நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் சகிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமே சகிக்க முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். எவ்வளவுதான சகிக்கிறது? சூப்பர் வார்த்தை, நான் ஒத்துக்கிறேன். எவ்வளவுதான் சகிக்கிறது அப்படின்னு அந்த லிமிட்டை தாண்டி நான் சில சூழ்நிலை, ஓகே, அது கடவுள் உங்களோட இருப்பார், அது ஒரு விஷயம். ஆனால் நீ சகிக்கிறவனாக இருக்கணும். நீ சகிக்கிறவனாக தான் இருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, அவங்க ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, இப்படி நடந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் உங்களை சுற்றி 1000 கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கு. 1000 ஜனங்கள் உங்களை எப்ப முழு நாள் பார்த்துக் கொண்டிருப்பாங்க. அவர்கள் ஜனங்கள் இல்ல, அவர்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? எல்லாத்துக்கும் ரியாக்ட் ஆகுது, எல்லாத்துக்கும் கோபப்படுறது. ஒரு வார்த்தை சொன்ன உடனே வருகிற வருஷத்தில் கொஞ்சம் நீங்க மாத்துங்க, கடவுள் உங்களை உயர்த்த போறாங்க. கொஞ்சம் நீங்க அந்த அந்த டாலரேஷன் சொல்லுவாங்க, அத சகிக்கிறதை கொஞ்சம் நீங்க பில்டப் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்த போறாங்க. ஸ்தோத்திரம். நான் சொல்ல என்ன பாருங்க, எனக்கு சகிக்கிறவன் ஜெயிப்பான். சகிக்கிறவன் சாதிப்பான். சகிக்கிறவன் வெற்றி அடைவான். இயேசு சகித்தார். ஸ்தோத்திரம். யாரு ரியாக்ட் ஆகுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அமைதியா இருந்து பாருங்களேன், எப்படி ஆண்டவர் வேலை செய்வார் பாருங்க. நீங்க ரியாக்ட் ஆகினா கடவுள் வேலையை செய்ய மாட்டாருங்க. நீங்க ரியாக்ட் பண்ணி பாருங்க, அங்க கர்த்தர் இருக்கவே மாட்டார். நீங்க அமைதியா இருந்து பாரு, கர்த்தருடைய வல்லமையான கரம் வந்து இறங்கும். எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையை கத்துங்க. நல்ல ஒரு 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 மந்திரம் இது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கணவன் மனைவியை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து பாரு விட்டுருமா. மனைவி கணவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து பாருமா விட்டுருமா. மற்றவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் கவர் பார்த்து கொள்ளுங்க. வேதனை வெறுக்கிறது, உடைக்கிறது, அவமானம் பேசுறாங்க, இல்லாத பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க, பொய்யா பேசுறாங்க, விரோதமா பேசுறாங்க, கலகமா பேசுறாங்க, எல்லாம் காதுக்கு வருது. ஆனாலும் ஒரு சண்டை நின்று கூடாது, வரிஞ்சு கட்டி போய் நின்று கூடாது. கிறிஸ்தவர்கள் நீங்கள் வரிஞ்சு கட்டி போய் சண்டை கிட்டீங்கன்னா வெட்கப்படுறது நம்பலாம். நீ சும்மா இரு நான் நீ சும்மா இரு நான் வசனம் செய்யப்படுமே. ஸ்தோத்திரம். அதனால் எரேமியாவுக்கு எதுக்கு கர்த்தர் அந்த வார்த்தை கொடுத்தார் என்றால் அவன் சகிக்கிறவனாய் இருந்தான். என்ன போயிடுங்க, கத்துக்குங்க. காலம் போது, வருஷங்கள் போது. ஸ்தோத்திரம். ஏதாவது சாதிக்க வேணாமா? ஏதாவது செய்து முடிக்க வேணாமா? ஸ்தோத்திரம். சுத்தி இருக்கிற 5 ஜனங்கள், 5 கூட்ட ஜனங்களுக்கு முன்னாடி ஏதாவது செய்ய வேணாமா?
சமாதானம் வந்தாதான் கர்த்தர் நம்மை மாற்றி நிறுத்துவார். நமக்குள்ளே மாற்றி வரும்போது கடவுள் சூழ்நிலையை மாற்றிடுவார். அல்லேலூயா. சகித்தான் கர்த்தர் அவனை வெண்கல மதிலாக நிறுத்துவார். நாம் குடும்பமா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், கோபத்துக்கு கோபம், வார்த்தைக்கு வார்த்தை, திட்டத்துக்கு திட்ட, சண்டைக்கு சண்டை, ஒருபோதும் போகாதீங்க. கொஞ்சம் சகித்து ரொம்ப டென்ஷன் ஆகலாம், உள்ள போய் கதவு பிடிக்குங்க, உள்ள போயிட்டு ஒரு டோர் மூடி உள்ள உட்கார்ந்து கொஞ்சம் நீங்கள் சகிப்பு தன்மையை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை வெண்கல மதிலாக மாற்றுவார். கடைசி காரியம், ஆறாவது காரியம் என்ன? எரேமியாவின் உள்ள என்ன காரியத்தை கடவுள் பார்க்கிறார்? ஆறாவது காரியம், ஏன் அவனை வெண்கல மதிலாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார்? அவன்கிட்ட என்ன அப்படி பெரிய விஷயம் பார்த்தாரு? ஆறாவது விஷயம் பாருங்க. ஆறாவது விஷயம் சூப்பர் வார்த்தை கூட. ஆறாவது விஷயம் கவனிங்க. கடவுள் நம்மை சீர்படுத்தும் பொழுது நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கடவுள் நம்மை சீர்படுத்தும் பொழுது நம்மை ஒப்பு கொடுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எந்த வசனம் அது? 19 வசனம் சொல்றாரு பாருங்க. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அவ்வளவுதான். கடவுள் நம்மை சீர்படுத்தும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க என்று நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் கடவுள் நம்மை வெண்கல மதிலாக நிறுத்துவார். ஆண்டவர் நம்மை சீர்படுத்தணும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய புத்திகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எல்லா காரியங்களையும் என்ன செய்யணும்? அவரு சீர்படுத்தணும். சீர்படுத்தணும் அர்த்தம் என்ன? கவனிங்க ப்ளீஸ். சீர்படுத்தணும் என்ற அர்த்தம் என்ன? சரிப்படுத்தணும். அவ்வளவுதான். உன்னை சரிப்படுத்தும்படிக்கு கடவுள் ஆசைப்படுறார். உன்னை சரிப்படுத்தணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப கடவுளுக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். அவ்வளவுதான். இயேசு ஒப்பு கொடுத்தாரே, பிதாவே இது நான் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னேன். ஸ்தோத்திரம். என்னை சீர்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னோட குறைகளை எடுத்துக் கொடுங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் புத்தியை மாற்றுங்க ஆண்டவரே என்று ஜெபித்து நீ ஆண்டவருக்கு சீர்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது இதே ஜனங்களுக்கு முன்பாக உன்னை கர்த்தர் வெண்கல மதில் கொண்டு நிறுத்துவார். கடைசியா 4 காரியம் 5 நிமிஷம் முடிச்சிருக்கேன். கடைசி, வெண்கல மதிலுக்கு கடவுள் என்ன செய்தார்? வெண்கலமா மாத்தினாரு ஜனங்களுக்கு முன்னாடி. சரி, மாத்தின அந்த வெண்கல மதிலுக்கு கடவுள் என்ன செய்யறாரு தெரியுமா? 4 விஷயம் செய்யறாருங்க. வெண்கல மதிலாக மாற்றுறது மாத்திரம் அல்ல, உனக்கு முன்பாக கர்த்தர் செய்த காரியம் அநேகம் உண்டு. இந்த வெண்கல மதிலுக்கு கடவுள் செய்த 4 காரியங்கள். முதல் காரியம் என்ன செய்யறார் என்றால் நிலைநிறுத்தினார். 19ஆம் வசனம். அந்த வெண்கல மதில் என்ன செய்யறார்? அவரு நிலைநிறுத்தினார். நிலைநிறுத்தினா அர்த்தம் என்னங்க? கவனிங்க. நிலைநிறுத்துவது என்ற அர்த்தம் என்ன? அதை உறுதியாக நிறுத்துவது, உறுதிப்படுத்துவது. ஸ்தோத்திரம். உன்னை வெண்கல மதிலாய் மாத்திரம் மாற்றி கடவுள்ன்றதில்ல, உன்னை உறுதியாய் நிற்க வைக்கிறார். உன் குடும்பத்தை உறுதியாக நிறுத்துவார், உன் பிள்ளைகளை உறுதியாக நிறுத்துகிறார், உன் ஃபேமிலியை உறுதியாக நிறுத்துறார். நிலைப்படுத்துவேன் அப்படின்னா யாரும் உன்னை அசைக்க முடியாது, யாரும் உன்னை ஆட்டி பார்க்க முடியாது, யாரும் உன்னை கீழே தள்ள முடியாது. ஸ்தோத்திரம். நீ அப்படி இப்படி உன்னை யாரும் அசைக்க முடியாது. உன்னை நான் நிலைப்படுத்துவேன். வெண்கல மதிலே உன்னை வெண்கல மதிலாய் மாற்றி உன்னை நான் நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் பாருங்க. வெண்கல மதிலுக்கு கடவுள் செய்யற இரண்டாவது காரியம் தெரியுமா? இந்த வார்த்தை நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, படிக்கிறதுக்கு. நீ அவங்க கிட்ட போக மாட்ட, அவங்க உங்ககிட்ட வருவாங்க. சூப்பரா இல்ல கேக்குறதுக்கு? கடவுள் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் முன்னிடத்தில் திரும்புவார்களாக. போதும். சூப்பரா பாருங்க. அதாவது கடவுள் பாருங்க அவரோட பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்யணும் செய்யுது. என் பிள்ளை நான் எப்படி கௌரவமா நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படி செய்வேன். சூப்பர் வார்த்தை பாருங்க. நீ அவங்க கிட்ட போக மாட்ட, அவங்க உங்ககிட்ட வருவாங்க. நான் சொன்ன கவனிங்க. மதில் போமா இல்ல மதில் கிட்ட ஜனம் வருவாங்க? மதில் கிட்ட அவங்க வருவாங்க. அதாங்க நீங்க கையை தட்டுங்க. கரெக்டா தட்டுங்க.
நீ. ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் நீ யார்கிட்ட நீ போய் நிற்க மாட்ட, அவர்கள் உன்னிடத்தில் இருப்பார்கள். அவர்களை கர்த்தர் உன்னிடத்தில் கொண்டு வர போகிறார். ஏனென்றால் நீ வெண்கல மதில். ஸ்தோத்திரம். எந்த ஜனங்களையும் நீ போய் நிற்க கூடாது என்று கர்த்தர் பேசுகிறார். நீ போய் நிற்க கூடாது, நீ போக கூடாது. அவர்கள் இடத்தில் வருவார்கள். ஸ்தோத்திரம். வரைக்கும் போனது போதும். ஸ்தோத்திரம். இனி அவர்களை கர்த்தர் உன்னிடத்தில் கொண்டு வருவார். நீ அவரிடத்தில் போவதில்லை. இது வரைக்கும் போய் நின்று போகணும். இது வரைக்கும் சில காரியங்களுக்கு நீங்க தாழ்த்தி போயிருப்பீங்க. இனி ஆண்டவர் பேசுகிறார், நீ போக தேவையில்லை, அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். ஸ்தோத்திரம். நீ மதிலாக இருக்கிறாய். உன்னை விட்டு போனவளா இருக்கட்டும், உன்னை துக்கப்படுத்தி போனவளா இருக்கட்டும், உன்னை ஏமாற்றி போனவளா இருக்கட்டும், உன்னை அவமானப்படுத்தி போனவளா இருக்கட்டும், அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் தப்புவிப்பேன், விடுவிப்பேன். 21ஆம் வசனத்துல, கடைசி வசனத்துல, 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல தப்புவிப்பேன், விடுவிப்பேன். மதிலுக்கு சொல்றார், ரெண்டு மதிலுக்கு கடவுள் சொல்றார், நான் உன்னை தப்புவிப்பேன், அப்புறம் விடுவிப்பேன். அந்த வசனம் படிக்க சீக்கிரம். நான் உன்னை பொல்லாதவன் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். தப்புவிப்பேன், விடுவிப்பேன். பலவந்தர் கைக்கும் பொல்லாதவருடைய கைக்கும் நான் உன்னை தப்புவிப்பேன். ஸ்தோத்திரம். யாரும் உன்னை தொடுவதில்லை. ஸ்தோத்திரம். யாரும் உன்னை தொடுவதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை தப்புவிப்பேன். ஏனென்றால் நீ நான் உண்டாக்கின மதில், நீ வெண்கல மதில், நான் அதை உருவாக்கி இருக்கிறேன், நீ என் பிள்ளை. ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையும் நான் உன்னை தப்புவிப்பேன், விடுவிப்பேன் என்று சொல்றார். 5வது காரியம், ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. 5வது காரியம் மதிலை பார்த்து சொல்றாரு, ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. யுத்தம் செய்வார்கள், ஆனால் ஒருவரும் உன்னை ஜெயிப்பதில்லை. என்ன சொன்னது? 20ஆம் வசனத்தை சொல்றார், அவர்கள் யுத்தம் செய்வார்கள், ஆனால் ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். நீ வெண்கல மதில், யாரும் உன்னை ஜெயிக்க முடியாது என்று கர்த்தர் பேசுகிறார். எல்லாரும் கண்களை மூலமா முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம். உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன். வருஷத்துக்கு கடைசியில் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். வெண்கல அலங்கமாக்கு, வெண்கல மதிலாக நான் மாற்றினேன். இந்த ஜனங்களுக்கு முன்பாக, இந்த ஜனங்களுக்கு முன்பாக, எந்த ஜனங்களுக்கு முன்பாக? உன்னை சுத்தி, உன்னை கேள்வி கேட்டு, உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டு, உன் குறையை சொல்லிட்டு, உன்னை பரியாசம் பண்ணி, உனக்கு பொல்லாங்க செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க, அந்த ஜனங்களுக்கு எதிரே. எதிரே. சூப்பர் வார்த்தை அந்த வார்த்தை. உன்னை இந்த ஜனங்களுக்கு எதிரே. யாரும் சொல்லுங்க. எதிரே. எதிரே. எதிர்னா எப்படி? எதிர்னா எப்படி? எதிரே அப்படின்னா பாருங்க, எதிரே அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி. அப்படின்னா எதிரேனா எப்படிங்க? யார் உன்னை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்னை குற்றப்படுத்தினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்னாடி. யார் உன்னை பரியாசம் பண்ணினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்னாடி. யார் உனக்கு பொல்லாங்கு செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்னாடி உன்னை மதுரை போல நடக்கும். ஸ்தோத்திரம். கண்ணுக்கு முன்னாடி நடக்குவது, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் செய்கிற. ஸ்தோத்திரம். முன்னாடி சொந்த விஷயம் தான், இந்த பெரிய விஷயம் நான் சொல்லி முடிச்சிருவேன். பாருங்க, நமக்கு விரோதம், நமக்கு கெடுதல், நமக்கு சத்துருவா இருக்கிறவங்க இன்னும் நல்லா இருக்கிறாங்க. கெட்டு போயிட்டாங்க. கெடுதல் பண்ண நல்லா தாங்க, அவங்க நல்லா தான் இருக்கணும். உனக்கு விரோதம் பண்றவங்க, உனக்கு கெடுதல் பண்றவங்க இன்னும் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. ஏன் நல்லா இருக்கிறாங்க? கடவுள் அவங்க நல்லா வச்சுக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீ நல்லா இருக்க அவங்க பார்க்கணுங்கிறது. பண்றதெல்லாம் துரோகம், பண்றதெல்லாம் விரோதம். ஆனா நல்லா நம்ம முன்னாடி நல்லா போறவங்க வராங்க. நீ சிரிக்கலாம், அது சிரிச்சு போகுது.
எனக்கு நலதான். ஏன் ஆண்டவரே என்றால், நீ உனக்கு விரோதம் பண்றாங்கல்ல, விரோதம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா அது நல்லது இல்லையே. உன் உயர்வை அவர் பார்க்க வேண்டும் அல்லவா? நீ அவன் புள்ள அவன் பார்க்கல, நீ ஜெபிக்கணும் பார்க்கணும். அவங்க அதனால நல்லா வச்சுக்கிறாங்க. நல்லா வச்சுட்டு மாதிரி மூணு எதுல இருக்காங்க. இதுக்கு மூலம் பாக்குறாங்க, உள்ள போனாலும் பாக்குறாங்க, வெளியே வந்தாலும் பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. எதிரில் வச்சுறாரு கடவுள். ஏன்? அவர்கள் தான் உன் உயரத்தை பார்க்க போகிறார்கள். உன்னோட கடவுள் இருக்கிறதை பார்க்க போகிறார்கள். உன் ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்க்க போகிறார்கள். கையை தட்டு, கரங்களை தட்டு. ஆண்டவர் செய்ய போகிறார். அதனால நல்லா இருக்கானே, கடவுள் என்ன கை விட்டாரு, நான் ஜபத்தை கேட்கல, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவன் நல்லா இருக்கணும். ஏன் தெரியுமா? உன் ஆசீர்வாதத்தை அவன் பார்க்க போகிறான். உன் உயரத்தை அவன் பார்க்க போகிறான். உன் நேர்மையை அவன் பார்க்க போகிறான். ஹல்லேலூயா. அப்புறம் புதிய எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உயர் மறைவில்